ஸோ வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது பாஸ்மதி ரைஸ். நான் இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தபடியாக மஷ்ரூமு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, அப்புறம் கொத்தமல்லி, தயிர், சமையல் எண்ணெய் என்னென்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய், தண்ணி, உப்பு, அப்புறம் முழு மசாலாத்தூள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெரிய சைஸில் மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது பிரியாணி பூ, அப்புறம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். நம்ம 1/2 கிலோவுக்கு இப்போ பிரியாணி பண்ண போகிறோம், மஷ்ரூம் பிரியாணி. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சாதா மிளகாத்தூளை விட இது வந்து கலர் கூட இருக்கும், ஆனால் உரப்பே இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எண்ணெய் வந்து நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் வந்து வீட்டில் உள்ள நெய். ஸோ இது வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மஷ்ரூமை மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அரைச்ச பேஸ்ட்டில் லைட்டாக ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அந்த காரத்தன்மை வந்து அதில் அதிகப்படுத்துறது தான். ஸோ அடுத்து நம்ம மல்லி, புதினா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தயிர் வந்து வீட்டில் உள்ள தயிர் தான். ஸோ அதையும் எடுத்துருக்கோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம அந்த சூடான எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் போடுறோம். இதில் வந்து என்னென்னா ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம போட்டுட்டு, ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பல்லாரியை போடுறோம். பல்லாரி வந்து நல்லா முடிஞ்ச அளவு சிறுசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சிறுசாக வெட்டி ஆட் பண்ணால் தான் அது வந்து சீக்கிரமாக வேகும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிட்டு, இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த பெரிய சைஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு, ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே உப்பு வந்து கொஞ்சம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே, ஆனால் மொத்த சாப்பாட்டுக்கும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துக்கு அந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை இப்போவே போட்டுருங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கும். ஸோ பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த காஷ்மீர் ரெட் சில்லி இருக்கு இல்லையா, என்ன பிராண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். 2 ஸ்பூனுக்குள்ளே உரப்பு இருக்காது, 1 ஸ்பூனுக்குள்ளே உரப்பு தான் இதில் ஏறும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்ச நேரம் கழித்து வெங்காயம் நல்லா வந்ததுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூடு பேஸ்ட்டோட வாடை போனதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். கொஞ்சம் மல்லி, புதினா இலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்கும். ஸோ இது வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக நான் அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அலுமினிய பாத்திரம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னாலும் நம்ம ரொம்ப மரக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சொரன்னா தான் ஏதாச்சும் கெமிக்கல் ரிலீஸ் ஆகலாம் மேபி. ஸோ மரக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரிஞ்சிராமல் இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கும். நம்மளும் ஃப்ளேம் ரொம்ப வைக்கக்கூடாது, அப்பப்போ கூட்டி வச்சுக்கணும், அப்பப்போ மீடியமாக வச்சுக்கணும், தேவைப்பட்டால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம வேறு ஏதோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கரிஞ்சாலும் ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சள், அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள், சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து கிளறி விடணும். ஸோ கலரை பார்த்தாலே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. இதையே எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் பிரியாணி நல்லா வந்துடுமா இல்லையான்னு. இப்போ வந்து நான் தயிர் புளிப்புக்காண்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமனும் கிடச்சா 1/2 லெமன் யூஸ் பண்ணலாம். நம்ம 1/2 கிலோவுக்கு தான் பண்ணுறோம். ஸோ 1/2 லெமன் யூஸ் பண்ணலாம், கொட்டை இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தயிர் ஒரு புளிப்பு கொடுக்கும், பட் லெமனோட புளிப்பு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பட் இல்லைனாலும் பரவாயில்ல, தயிர் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தயிரை ஊற்றிட்டு அப்படி விட்டுறக்கூடாது, அப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது. தயிரை ஊற்றியும் கொஞ்சம் கிண்டணும். ஸோ அப்போ தான் அது வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக இப்போ நம்ம அந்த விரைவி வச்ச மஷ்ரூமை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதுலேயும் இப்போ கொஞ்சம் உப்பு இருக்கும், ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம உப்பையும் உரப்பையும் எப்படி, புளிப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. கரியாமையும் பார்த்துக்கணும், வெந்தும் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜே. ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணி
இப்போ நமக்கு மஷ்ரூம் வேகணும். அதுக்கு முன்னாடி அரிசி வந்து நான் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கழுவக்கூடாது. ஏன்னா சீரக சம்பா அரிசியில் சில சில அரிசியில் ஸ்மெல்லு நல்லா வரும். ஸோ அதுதான் ஒரிஜினல் அரிசி. ஸோ ரூ. 120 ரூ. 140 ரூ. 160 நிறையா டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்மெல் எதில் நல்லா வருதோ ஸோ அந்த அரிசியை வாங்கி 1/2 கிலோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ 1/2 கிலோ அரிசி நம்ம இப்போது இந்த கிளாஸ்ட்டு 2.5 கிளாஸ் நான் அளந்து போட்டாலே அது 1/2 கிலோ அரிசி இருக்கும். ஸோ 2.5 கிளாஸ் எதுக்கு நம்ம அளந்து போடுறோம் அப்படின்னா, அதே லெவலுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் மெயினு. ஸோ 2.5 கிளாஸ் அரிசி போட்டோன்னா அதோட 1 மடங்கு கூட 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2.5 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி. ஆனால் ஆல்ரெடி மஷ்ரூம் போடவும் தண்ணி இருந்ததுனால நான் 4 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். சோறு வந்து உதிரியாக நல்லா வெந்து உதிரியாக வர்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தபடியே நம்ம இப்போ ரைஸை வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிடலாம். நமக்கு மஷ்ரூம் வந்து சிக்கனோ மட்டன் அளவுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம பெருசாக கட் பண்ணியிருந்தாலுமே அந்த அதிகமான ப்ரெஷரில் அது வந்து கண்டிப்பாக மஷ்ரூம் வெந்துடும். ஸோ நம்ம இப்போது வெந்ததுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். கடைசி இருக்கிறத கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே ஃபுல்லாக அலசி ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக நம்ம கிளறி விடுறோம். ஸோ இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. உரப்பும் அப்படி தான், புளிப்பும் அப்படி தான். ஸோ புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக லெமன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கணும். உப்பு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணணும். உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சோன்னா அது கம்மியாயிரும் மொத்தத்தில். ஸோ கொஞ்சம் உப்பு வந்து கூட இருக்கிறது தப்பில்ல, ரொம்ப கூடிடக்கூடாது. ஸோ அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொதிக்குது. ஸோ இந்த டைமில் எனக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட அந்த ஸ்மெல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பை வந்து அதிகமாக முதல்ல போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதிகமாக இருந்தால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உருளைக்கிழங்க போட்டால் வரும்னு சொல்லுவாங்க. பட் அது என்னதான் இருந்தாலும் அந்த கரெக்டான ஃபார்முக்கு வராது. ஸோ உப்பு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நீங்கள் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம வேகும்போது அது ஃபுல் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கும். உள்ளே தண்ணி கம்மியாகிட்ருக்கும். சோறும் வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து இப்போ தம் போடணும். ஸோ 5 நிமிஷம் அதை வேக விட்டுட்டு தண்ணி லைட்டாக கம்மியாயிட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த பதத்துக்கு வந்தவுடனே தான் நீங்கள் தம் போடணும். ஸோ இது வந்து சைடில் பிடிக்காது. இந்த சட்டி நான் முதல்லே சொன்ன மாதிரி லைட்டாக கிளறி பார்த்திங்கன்னா தெரியும், அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் தம் போடணும். கீழே லோ ஃப்ளேமில் வச்சு தான் தம் போடணும். ஸோ ஒரு கல்லை வச்சு நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் டு 20 நிமிஷம் திறந்து பார்க்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 1/4 மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நான் 10 நிமிஷம் தான் வச்சேன். ஸோ அந்த 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா,